Hi friends, welcome to Saviari Designers. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் போட்டோம் இல்லைங்களா, அதோடைய செகண்ட் பார்ட் தான் போட்டிருக்கேன். இதோட பேக் நெக்கும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் இதோட ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் மூணு லீஃபாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் த்ரெட்டில் ஃபில் பண்ணணும். இதுக்கு வந்து பேடட் இருக்கிற மாதிரி தான் வச்சு லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம பேடடுக்கு வந்து பைப்பிங் த்ரெட் வைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த சில்க் த்ரெட்லேயே ஃபஸ்ட்டு அந்த லென்த்துக்கும் ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் ஒன்று மேலே ஒன்றா போட்டு திக்காக போட்டோன்னா அதுவே நமக்கு அந்த பைப்பிங் த்ரெட் மாதிரி திக்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது மேலேயே இந்த மாதிரி லோட் போட்டு வந்தோன்னா நமக்கு அந்த பேடட் லோட் போட்ட மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? எப்பவும் லோடு எப்படி போடுவோமோ அப்படியே தான், ஷேப் மட்டும் இந்த ஷேப்பில் கொடுத்துருக்குறோம் தான். அடுத்தது இதோட சென்டர் லீஃப் வந்து ஜரியில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கலர் இருந்துச்சுன்னா கலர் மாற்றி கூட போடலாம், இன்னொரு கலர் வேறு ஏதாவது. இந்த ப்ளவுஸில் வந்து பிங்க்கும் கோல்டு கலர் மட்டும்தான், பிங்க் இல்லை, இது வாடாமல்லி கலர் மாதிரியான கலர் இது. அதனால் அந்த கலரும் அந்த கோல்டும் மட்டும் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சென்டரில் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜரியில் போட்டிருக்கேன். ஜரிலையும் சேம் இந்த சில்க் த்ரெட்டில் எப்படி 4-5 ஸ்டிச்சஸ் அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லோட் போட்டேனோ அதே மாதிரி தான் ஜரிலையும் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே அந்த 3வது லீஃபுக்கும் சேம் கீழே போட்ட ஃபஸ்ட்டு கலர் அந்த கலர் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் 3 லீஃபுக்கும் போட்டுட்டு இப்போது இந்த கீழே அந்த ஆஃப் சர்க்கிள் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு கீழே ஒரு பெரிய பீடு வச்சுட்டு அதுக்கு சுற்றி சுகர் பீடு அதே மாதிரி அந்த ஆஃப் சர்க்கிள் வரைக்குமே போட்டுக்கலாம். பக்கமாக எத்தனை ரவுண்ட் வருதோ அந்த அளவுக்கு ரவுண்ட் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிள்குள்ளே பெரிய பீட் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லீவ் பார்டரில் இருக்குது இல்லைங்களா, சேம் இதே டிசைன் போட்டு அதுக்கு மேலே அரும்பு வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிற சைஸு பெரிய சைஸு, ரவுண்டுக்கு வெளியே அரும்பு போட்டிருக்கிறது சின்ன சைஸ். நான் இப்போது பெரிய சைஸ் வச்சு தான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அது ஒட்டி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். கீழே ஒரு லீஃப் ஷேப்பு ட்ராயிங் பண்ணியிருந்துச்சு இல்லைங்களா, அந்த லீஃப் ஷேப்புக்கும் ஜர்தோசி ஃபில் பண்ணிவிட்டு லீஃப் ஷேப்புக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன். ஏன்னா அந்த லீஃப் சுற்றியும் கூட ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அதனால் லீஃபை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனும் ஒட்டி ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கு வந்து அவுட்லைனாக ஜரியில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ஜர்தோசியில் உங்களுக்கு வேணும்னா சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. போட தெரியாதவங்களாக இருந்தால் சுகர் பீட்டில் கொடுக்கலாம், தாராளமாக நல்லா இருக்கும் அது. சரிங்களா? அதுக்கப்புறமா அதோடைய கேப்பில் ஒரு 7 சுகர் பீடு கொடுத்துட்டு இந்த அரும்பில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த பீடு சின்ன சைஸ் பீடு, அந்த பீடை வச்சு நாட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த ஸ்டோன்ஸோடைய கேப்பில் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த 7 சுகர் பீடு வச்சுட்டு அந்த பெரிய பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறது தான். இதே மாதிரி அந்த சைடில் இருக்குது இல்லைங்களா, அது வரைக்குமே ஸ்டோன்ஸு ஃபுல்லத்துக்குமே கேப்பில் வச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே ஒரு பெரிய பீடு வச்சுட்டு அதுக்கு சுற்றி சுகர் பீடு வச்சுக்கலாம். கேப்பு இந்த கீழே இருக்குது, நான் கை வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த பெட்டலுக்கு கேப்பில் இருக்குது இல்லைங்களா, அந்த எல்லா இடத்துலையுமே இந்த சேம் பெரிய பீடு வச்சு சுகர் பீடு ரவுண்ட் பண்ணுறது இதையே பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலேயும் கூட இருக்குது பாருங்கள் கேப்பு, இந்த இடத்துல இதுலேயும் கூட சேம் அதையே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்டோன்ஸ் ஏதாவது ஒட்டுறதுன்னா கூட ஒட்டிக்கலாம். சீக்கிரமாக நீட்டாக ஃபினிஷிங் ஆகணும் அப்படின்னா ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கோங்க. இல்லையா சக்கரி போட்டோம் இல்லைங்களா ஸ்லீவில், அந்த சேம் அதே டிசைனே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா சக்கரி வச்சு ஸ்டோன் வச்சுக்கலாம். இப்போ இதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த ஸ்டோன்ஸுக்கு கேப்பில் அப்புறம் மேலே இருக்கிற கேப் எல்லாமே ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ அதிலிருந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷேப் வரணுன்னா அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு.
அதனால் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு சுகர் பீட் வச்சிட்ருக்கேன். சுகர் பீடு ஒரு லைன் வச்சுட்டு அதுக்கப்புறமா பெரிய பீடு வந்து இதில் வந்து 2 சைஸ் ரவுண்ட் பீட் பெரிய பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பெரிய பீடு சரிங்களா, சின்ன சைஸு பெரிய சைஸு, அதில் பெரிய சைஸு அரும்பாக கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய பீடு ஒரு சுகர் பீடு வச்சு அரும்பு போட்டுக்கிறது. இதே மாதிரி பக்கம் ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லுத்துக்குமே போட்டுக்கலாம் சரிங்களா. சுகர் பீட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இப்போ கொடுத்தோம் இல்லைங்களா லாஸ்ட்டாக, அந்த சர்க்கிள் ஃபுல்லுத்துக்குமே இந்த அரும்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஸ்டோன் செயின் ஒரு லைன் போட்டு சுகர் பீடு ஒரு லைன் போடலாம். நான் வந்து சேம் அந்த சாம்பிள் ப்ளவுஸில் என்ன இருந்துச்சோ டிசைனில் அதை அப்படியே காப்பியாக போட்டிருக்கேன். இதில் ஃபுல்லுத்துக்கும் பார்த்திங்கன்னா அரும்பு வச்சு முடித்தாச்சு. இப்போ இந்த ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, சென்டர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து சுகர் பீட் போட்டு இந்த மாதிரி பெரிய பீடு வச்சுருக்கேன். எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால இருக்கிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு அடுத்தடுத்து போடும்போது ஒரு சுகர் பீடு 1 இல்லை 2 அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கீழேருந்து மேலே போகிற மாதிரி சின்னதாக ஸ்டெப்பாக குறையிற மாதிரி இருக்கும். அதனால் 1 இல்லை 2 சுகர் பீடு கம்மி பண்ணிவிட்டு பெரிய பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த பெரிய பீடுமே மேலே அரும்பு வச்சோம் இல்லைங்களா, அந்த சைஸ் தான் வச்சுருக்கேன். புட்டாஸ் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ் வைக்க போகிறேன். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளேயே கம்பி வந்த மாதிரி அந்த ஹேங்கிங்ஸ் தான் வைக்க போகிறேன். நார்மலாக பீட் மட்டும் அந்த கம்பி இல்லாத ஹேங்கிங்ஸ் வைக்கிறது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி. இது வந்து நம்ம அப்படியே நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வச்சு கட்டிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி லென்த்து வேணும் பீடு வச்சுட்டு அதுலேருந்து லென்த்து கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் பீடு ஒரு 5 பீடு எடுத்துக்கிறேன். என்ன லென்த்துக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் பீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய பீடில் இருக்கிற அந்த கம்பிக்குள்ளே ஊசியை விட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த பெரிய பீடு அந்த ஹேங்கிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் விட்டுட்டு திருப்ப சுகர் பீடில் வந்து ஆப்போசிட்டாக நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கணும். இது வந்து இந்த கம்பி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அந்த பீடுக்குள்ளே டேப்லெட் பீடு இருக்குது இல்லைங்களா, அந்த பீடுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் போட்டு அந்த சுகர் பீடை விட்டுட்டு மீதி அந்த டேப்லெட் பீடு சுகர் பீடு இதுக்குள்ளெல்லாம் நீடில் ரிவர்ஸில் இன்சர்ட் பண்ணி எடுப்போம். இது வந்து அந்த கம்பி இருக்கிறதுனால கம்பிக்குள்ளே விட்டுட்டு பீடு த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கம்பியை விட்டுட்டு சுகர் பீடில் மட்டும் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம். இவ்வளோதான். இதே மாதிரி கேப் என்ன கேப் விடுறோமோ அந்த கேப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்புறமா அந்த லாஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுருக்கேன். அது அப்படி விட்டிங்கன்னா தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தெரியுங்களா. மிஷினில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால் இதை அந்த பீட்ஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சவுண்ட்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த சவுண்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்டி காட்டினதை சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இதோடைய மோட்டிஃபோடைய லென்த்து என்ன வச்சுருக்கேன்றதை காட்டுறேன். 6 இன்ச்சஸ் இருக்குது. கரெக்டாக அந்த மோட்டிஃபோட அந்த லென்த்து மட்டும் அளந்து சொல்லியிருக்கேன். அப்புறமா ஸ்லீவோடது அளந்து காட்டியிருக்கேன். 9 இன்ச்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக கவனிக்கல. ஃபஸ்ட்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவை நல்லா கரெக்டாக அந்த இன்ச் டேப் வைக்கிறேன் இல்லைங்களா, அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு ஸ்லீவ் லென்த் இருக்குது, அந்த மோட்டிஃப் எந்த அளவுக்கு இருக்குன்றது. இவ்வளோ தான் இந்த ஸ்லீவோட ஃபுல் ஒர்க்கும். இது வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராண்டான ஒர்க்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸுக்கு நான் டேசல்ஸும் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். அதோடய வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக வரும், கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.